வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய் அவர்களுக்கு மேல்முறையீடு பண்ண இன்னைக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்து விட்டது. காலையிலிருந்து செய்தி என்னன்னா, விஜய்க்கு ஒரு பெரிய இடி இறக்கிட்டாங்க. அவர் புலி படத்தில் வாங்கின தொகை உண்மைதான், அவரே சொல்லியிருக்காரு. அப்போ இவரெல்லாம் ஊழல் ஒழிக்கிறாங்களா அப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய் மேலே பாய ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாரும் பாய தான் செய்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் இன்னைக்கு மேலே போகிறதுக்கு, ட்ரிபுனலில் போகிறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு. இறுதி தீர்ப்பு வரட்டும், அப்போ நம்ம பேசுவோம். அதற்கு முன்பே விஜய் ஊழல் பண்ணிட்டாரு, புலி படத்துக்கு 5 கோடி ரூபா வாங்கி ஏமாத்திட்டாரு, இவரெல்லாம் ஊழலை ஒழிப்பார்களா அப்படிங்கிற வாதம் மக்கள்கிட்ட எடுபடுமா? ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் தரப்பில் சொல்கிறது என்னென்னா, 2019 ஜூன் மாதத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் சொல்லியிருக்கணும். 2022 தான் சொல்கிறீங்க. ஏன்னா இந்த வழக்கு 2015ஆம் ஆண்டு அவர் வீட்டில் ரெய்டு நடத்தும் போது தான் புலி படத்துக்கு 5 கோடி ரூபா கேஷ் வாங்கினதா அந்த பிரச்சனை வந்தது. இப்போ என்னென்னா, அவர் அரசியலுக்கு வந்ததுனால இது இன்னும் மிகைப்படுத்தப்படுகிறது. இப்போ அவர் ட்ரிபுனல் போயிட்டார். இது ஒரு விஷயம். இப்போ காலையிலேருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர்கள், ஆள்பவர்கள் எல்லாத்தையும் மேலேயும் இன்றைக்கி ஊழல் குற்றச்சாட்டுகள், சொத்து குவிப்பு வழக்கு நிறைய இருக்குது. இவர்கள் விஜய்னு ஒருத்தர் வரும்போது அவர் மேலே என்ன குறை சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு அரசியல் தெரியல, இந்த கூடி கலையக்கூடிய கூட்டம், விசிலடிக்கிற கூட்டம், இவங்கெல்லாம் நாளைக்கு ஜெயிக்கவே முடியாது, அரசியல்னு அனுபவம் முக்கியம், அனுபவமே முக்கியம் இல்லை, பைந்தாங்கோலி விஜய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நிர்வாகிகள்கிட்ட கூட பேச மாட்டார். இப்படி பலவிதமான விமர்சனங்கள் தொடர்ந்து வச்சாங்க. ஆனால் இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை வைக்க முடியாமல் இருந்தபோது, கரெக்டாக இந்த வழக்கு வரும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து விஜயை கார்னர் பண்ணுறாங்க. ஏன்னா அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு, திமுக அதாவது தீய சக்திங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாரு, பாஜகவா பாசிச பாஜக. இப்போ எல்லாரையும் எதிர்க்கும் போது இந்த எல்லாருமே எதிராக இன்றைக்கி விஜய்க்கு எதிராக திரும்புவாங்க. ஒரு எதிரியை சமாளிக்கலாம், பல எதிரிங்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கரூர் சம்பவம் வேறு வந்துருச்சு, அதை வச்சு பல விளையாட்டுகள். ஜனநாயகன் படம் இன்னும் வெளி வரல. அப்போ வெளியில் வரலாம், அவர் பிரச்சாரத்துக்கு போகலான்னு பார்த்தா இன்னமும் சேலத்துக்கு அனுமதி கொடுக்கல. 13ஆம் தேதிங்கிறாங்க, இன்னும் கொடுக்கல. வேலூர் போகிற பயணம் ரத்து. அப்போ இவ்வளவு பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து பாருங்க, விஜய் ஊழல் பண்ணிட்டாரு, திருடிட்டார் அப்படின்னு சொன்னால் வெகுஜன மக்கள் நீங்கள் யார் அப்படின்னு பார்ப்பாங்களா? இல்லை ஏங்க 15 கோடி படத்துக்கு வாங்கினது இதை பெருசாக எடுத்துக்கிட்டு ஐயோயோ விஜயை நம்ம என்னமோ நினச்சோம், இவர் ஊழல்வாதியா அப்படின்னு விஜய்க்கு ஓட்டு போடாமல் விட்டுருவாங்களா? பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை வைத்து விஜயை களங்கப்படுத்த முடியுமா? கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லி பலவிதமான பிரச்சனைகள் சொல்லி அவர் எப்படியும் பைந்தாங்கோலி, தன்னுடைய மக்களை கூட காப்பாற்ற முடியாதவர் தமிழ்நாட்டை காப்பாற்றுவாரா அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி அது மக்கள் மன்றத்தில் எடுபட்டுச்சா இல்லையாங்கிறத பார்த்துட்டு இருக்க உங்ககிட்டயே சொல்கிறேன். எடுபட்டுச்சா? பாதிக்கப்பட்டவர்கள் கூட விஜயை தப்பு சொல்லலை. இப்போ எனக்கும் விஜய் அவர்களுடைய அரசியலில் பல மாறுபட்ட கருத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் வேகமாக அரசியல் பண்ணணும், பல விஷயத்தில் ஷார்ப்பாக இருக்கணும். இப்போ பட்ஜெட்டுக்கு ஒரு கருத்து சொல்லலை, பல விஷயங்கள், ஆணவ கொலை நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஆனாலும் இன்றைக்கி வெகுஜன மக்கள் ஏதோ ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம்னா ஆளுகின்ற திமுக தான். அட போப்பா, இந்த ஆட்சி முதல்ல போட்டும், அதுக்கு யார் வந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்ததுனால தான் விஜய் மீது இவ்வளோ ஈர்ப்பு. ரசிகர்கள் மட்டுமா ஈர்ப்பு? இன்னொன்று கேட்குறோம், இன்றைக்கி ஆள்றவங்க ஆண்டவங்க எல்லாத்தையுமேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு பல ஆயிரம் கோடி இருக்குது. இவங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் என்னென்னா, இவர்கள் அரசாங்கத்தில் டெண்டர் மூலியமாகவோ அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அரசாங்க சொத்தை கொள்ளையடித்தவர்கள். கவர்மெண்ட் பணம். சாதாரண மக்கள் கழுவுக்கில் என்ன பேசுவாங்க, ரைட்டுங்க, அவருக்கு வர வேண்டிய பணத்தை அவர் கேஷாக வாங்கிட்டார், கவர்மெண்ட் அரசாங்களுடைய அந்த அக்கௌண்ட்டை ஏமாற்றிட்டார், இதானங்க பிரச்சனை. ஆமாம். யார் தாங்க வரி ஏய்ப்பு பண்ணல? எடுத்தவொன்னே மக்கள் கேட்குற கேள்வி. வரி ஏய்ப்பு பண்ணாத யாராவது ஒருத்தர் கேளுங்க. நீங்கள் அவர்கிட்ட கேட்பார், ஏங்க நீங்கள் பே பண்ணிட்டுருக்கீங்க, உண்மையான கணக்கு தான் கவர்மெண்ட்டு காமிக்கிறீங்களா? மக்கள் இன்னைக்கு ஊழல் விஷயம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாக அவங்க எடுத்துக்கல. இப்போ திமுக மேலே என்ன கோவம்னா ஊழல்ங்கிறத தாண்டி குடும்ப ஆட்சி. ஏன்னா ஜெயலலிதா அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு குடும்பங்கிற அந்த மாற்ற அடிப்பாங்க. இவ்வளவு தப்பு பண்ண ஜெயலலிதா அவர்களை தொடர்ந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா சட்டம் ஒழுங்குல சரியாக இருப்பாங்க. இவங்க ரொம்ப பெட்டர். அப்படி தான் ஜெயலலிதாவை தேர்ந்தெடுத்தாங்க. சாதாரணமாக கழுவு கீழாக பேசணும் அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே வாக்கு அரசியல் தான். இப்போ விஜய் இவ்வளோ தூரம் கார்னர் பண்ணுறது வாக்கு அரசியல் தானே. அவர் ஊழல்வாதி, 5 கோடி ரூபா அப்போவே ஏமாத்தினவர், இனிமேல் இவர் எப்படி நல்ல ஆட்சியை கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. இது மக்கள்கிட்ட எடுபடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்ற விஷயங்களை அவரை நீங்கள் பண்ணுறதை விட்டுட்டு இதை கவனம் செலுத்தினீங்கன்னா அது சரியான அரசியலாக இருக்காது. ஒன்று. இன்னொன்று, இப்போ சாதாரணமாக மக்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க, எனக்கு அவர் வெளியிலே வரமாட்டார், எங்கே சார் விட்றாங்க,
சேலம் போகிறேன்னாரு 13ஆம் தேதி, இது வரைக்கும் டைம் கொடுக்கல சார். வேலூர் போகிறோன்னாங்க, அங்கே சிஎம் வருவாங்கன்னு சொல்கிறாங்க சார். பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுறாரு, மோடி, அமித்ஷா, ஸ்டாலின் எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க சார். இவருக்கு மட்டும் வாய்ப்பே கொடுக்க மாட்டுறாங்க சார். என்ன சார் நியாயம்? கேட்குறாங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கி வந்து டிவிகேல வந்து வேட்புமனு காலையிலேருந்து அது ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு. வேட்புமனுக்கு இவ்வளோ கூட்டம் வருது. அதுக்கப்புறம் சில பேர் வேட்புமனுக்கெல்லாம் வருவாங்க சார், முதல்ல ஜெயிக்கிறாங்கன்னு, விஜயே ஜெயிக்கிறாரான்னு பாருங்கள் சார், இப்படி சில பேர். அப்போ CNN, IBN அவரை பற்றி பேசுது, இந்தியா டுடே அவரை பற்றி பேசுது, எவ்வளோ வாக்கு வாங்குவார், எத்தனை % வாங்குவார், எந்தெந்த தொகுதியில் ஆதரவு இருக்குது, கிராமப்புறமா நகர்ப்புறமா, தொடர்ந்து அவரை பற்றியான செய்திகள் வரும்போது, அந்த செய்திகள் வருவதற்கு காரணம் அவர் அந்த மாதிரியான செய்திகளை மக்கள் விரும்புகிறாங்க. விஜய் என்ன பேச போகிறாரு, நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி ஏற்கனவே பாசிச பாஜக பாயாசம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எடுபடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து சிறுபான்மை மக்கள் தாண்டி பலதரப்பட்ட மக்கள் விஜயை வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னு கவனிக்கிறாங்க. ஆனால் இது மட்டும் போதுமா? கட்டமைப்பு முக்கியம், அதிகாரம் முக்கியம், பணம் முக்கியம். இது இல்லாமல் விஜய் களத்துக்கு போனால், விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஆனால் எதிரில் நிற்கிறவர் வந்து ஒரு துப்பாக்கி கொண்டு வரும்போது இவங்க அருவாள் எடுத்துகிட்டு போனால் யார் ஜெயிப்பா? சாதாரணமாக நம்ம கேட்குற கேள்வி, வெளியில் கேட்குற கேள்விக்கு ஆமாங்க உண்மை தாங்க. அது இன்றைக்கி வந்து என்னென்னா சாமர்த்தியம் வேணும். இன்னொன்று வந்து நீங்கள் பகைத்து கொள்கிற, நீங்கள் யார்கிட்ட சண்டைக்கு போகிறீங்க? பக்கத்தில் பார்க்குறீங்கன்னா இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுக, தமிழ்நாட்டை 31 வருஷம் ஆண்டு அதிமுக, அந்த அவங்களை எதிர்த்து நீங்கள் போயிடும்போது இந்த வலிமை போதுமானா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நிறையா விஷயம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இறங்கி பண்ணணும், எல்லாத்துக்கும் வேகமாக ரியாக்ட் பண்ணணும். இது வந்து போர். இந்த போரில் வந்து இது பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் ஆட்கள் இருந்தவங்க நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா விஜய் ஆட்கள் வந்து விரும்புகிற மாதிரி பேசினான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்காது. இன்றைக்கி வரி ஏய்ப்பு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இறுதி உத்தரவு வந்த உடனே தான் விஜய் மேலே குறை சொல்ல முடியும். நான் என்னுடைய இதில் உறுதியாக இருக்கேன். எடுத்த உடனே விஜய் தப்பு பண்ணிட்டாரு, ஊழல் இல்லைன்னு எடுத்திங்கன்னா அது மக்கள்கிட்ட வந்து பெருசாக எடுபடாது. இதை வந்து பெருசாக ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆயிரும். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஊழல் பற்றி எங்களுக்கு தெரியாதா? MRK பன்னீர்செல்வம் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் என் மனைவிக்கு வந்து விவசாயத்தில் 2 கோடி கிடைக்குது அப்படின்னு சொல்லி, நீதியரசர்கள் என்னங்க சொல்கிறீங்க, இந்தியா முழுக்க விவசாயம் பண்ணவங்கலாம் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்கள் மனைவிக்கு இவ்வளோ பணம் கிடைக்குது, அப்படி என்னதான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், இந்தியா முழுக்க பசுமை புரட்சியை உருவாக்கும்னு கிண்டலாக சிரிக்கிறாங்க. நடந்த விஷயம் அதெல்லாம். பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய இடத்த சீல் வச்சிட்டாங்க. அந்த சீலை அந்த சீல் வச்ச இடத்துல இருந்தே 17 கோடி ரூபாய் இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு. இது ஒரு கேஸ் இப்போ அவர் மேலே. துரைமுருகன் ஆரம்பித்து KN ஆரம்பித்து உங்கள் யார் மேலேயும் வழக்கே போட மாட்டோம்னு சொல்லி பொறுப்பு டிஜிபி உட்காந்துருக்காரு. யார் வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்து மேலேயும் எவ்வளோ ஊழல் இருக்குது, OPS. அப்போ இவர்களெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து விஜயை பார்த்து நீ ஒரு ஊழல்வாதி அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் அதை நம்ப தயாராக இருக்க மாட்டார்கள். தொடர்ந்து என்னென்னாங்க, எதுக்குமே கருத்து சொல்லாத ஒருவர், ஆனால் அவரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த எதுக்குமே கருத்து சொல்லாத ஒருத்தருக்காக மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் விஜயோடைய பலமாக பார்க்குறோம். அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதை வைத்து விஜயை வீழ்த்த முடியும்னு நான் உறுதியாக நம்பலை. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் இருக்குதுனால கடைசி ஒரு 10 நாள் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு ஒரு கிளியர் பிக்சரே தெரியும். அதுவரை வந்து விஜய்க்கு ஆதரவு இல்லைன்னு சொல்கிறதும், இல்லை அப்படி ஆயிடுவார் இப்படி ஆயிடுவார் அப்படின்னு சொல்கிறதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஜனநாயகன் படத்தை வச்சு விஜயை மிரட்டலான்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜனநாயகன் படம் வருதா இல்லையான்னு தெரியலங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அப்புறம் வந்து சார்ஜ் ஷீட்டில் ஒரு பேர் போட்டுருவாங்க, அதனால் வந்து பிஜேபிக்கு அடங்கி போயிடுவாருனாங்க. நல்லா யோசனை பாருங்கள், சார்ஜ் ஷீட்டில் விஜய் உங்கள் பேரை போடுறோம், நீங்கள் உள்ளே போகிறீங்க, அப்படி வேணான்னா எங்களோட கூட்டணி சேருங்க அப்படின்னு பிஜேபி மிரட்டிச்சான். திமுகவில் சொல்கிறாங்கல்ல, அப்படி ஒரு மிரட்டி இருந்தால் நேரம் போயிருக்க வேண்டியதானே சார் அவர்? இந்நேரம் பிஜேபியோட கூட்டணி வந்திருக்க வேண்டியதானே? நல்லா யோசனை பாருங்கள். அப்போ இந்நேரம் வந்து பிஜேபி போயிருக்கு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் எடுபடாது. தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.